காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே. இது உங்கள் ப்ரொஃபசர் சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில உன்னதமான செயல் எது அப்படின்னு பார்க்கும்போது, படிக்கிறது தான் உன்னதமான செயல். என்ன சார் சொல்றீங்க? படிக்கிறது தான் உன்னதமான செயல்னா படிச்சா வேலை கிடைக்க மாட்டுதே. இப்ப இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. பிஇ படிச்சா வேலை கிடைக்க மாட்டுது. எம்இ படிச்சா வேலை கிடைக்க மாட்டுது. பிஹெச்டி படிச்சா வேலை கிடைக்க மாட்டுது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. ஆனா இதெல்லாம் பச்சை பொய். பிஇ படிச்சா உடனே வேலை. சார் எங்க சார் குடுக்குறாங்க? இருக்கு, வேலை இருக்கு. சொல்றேன். எங்க குடுக்குறாங்கன்னு சொல்றேன். எம்இ படிச்சா உடனே வேலை. பிஹெச்டி படிச்சா உடனே வேலை. எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா, அந்த படிக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, சமூகத்துக்கு தேவையானத படிக்கணும் அப்டின்றது தான் இருக்கு. நான் இப்ப ஜிசிடில வொர்க் பண்றனால, இங்க எம்இ ஜிசிடில எம்இ இது படிப்பாங்க. ஸ்டூடண்ட்ஸ் படிப்பாங்க. இப்ப சமீப காலத்துல பார்த்தீங்கன்னா, இந்த எம்இ அட்மிஷன் கம்மியாயிட்டே வருது. அது என்னன்னா, மாணவர்கள் மத்தியில எம்இ படிச்சா வேலை கிடைக்குதில்ல அப்படின்றவரு, எம்இ டீச்சிங் மட்டும் தான் இதுவாகுது அப்படின்றது ஒரு மனசுல அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது என்ன உண்மையா, பொய்யா அலசி ஆராயலாம் கிடையாது. அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணனால எம்இ படிக்க வரமாட்றாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு 4 பேரு, 5 பேரு, 2 பேரு அந்த மாரி ரொம்ப இதுவா இருக்கு. இதுக்கும் கவர்ன்மெண்ட் ஸ்காலர்ஷிப் வேற தருது. ரூ. 6,000 மாசம் ரூ. 6,000 தருது. ரூ. 6,000 குடுத்தும் யாரும் படிக்க வர மாட்றாங்களா? ஆமா. சாமி சத்தியமா நெறைய பேர் படிக்க வர மாட்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரிதல் இல்ல. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பசங்க இப்ப எம்இக்கு பிளேஸ்மென்ட் இருக்குன்னு சொன்னா எத்தன பேருக்கு தெரியும்? எம்இக்கு பிளேஸ்மென்ட் இருக்கு. இப்ப எம்இ இன்ஜினியரிங் டிசைன் படிச்சவங்க ராபர்ட் போஸ்ல பிளேஸ் ஆகுறாங்க. மேனுஃபேக்சரிங் படிச்சவங்க எம்இ மேனுஃபேக்சரிங் ரெனால்ட் நிசான்ல பிளேஸ் ஆகுறாங்க. தெர்மல் படிச்சவங்க அ எம்என்சில பிளேஸ் ஆகுறாங்க. சோ அந்த மாரி நெறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. இப்ப நம்ம படிக்கும்போது எம்இல ஒரு சமயமா ஒரு ஸ்டூடண்ட்ட பார்த்தேன். "என்னம்மா பண்ற?" அப்படின்னு கேட்டப்ப, "சார் நான் ஒரு எம்என்சில நான் பிளேஸ் ஆயிருக்கேன் சார். 6 லேக்ஸ் பெர் ஆனம் சார்." "என்னம்மா பண்ண?" அப்படின்னு. என்னம்மா பண்ண அப்படின்னா, எம்இ முடிச்சுட்டு பிளேஸ் ஆகாம போனாலுமே, பிஇல 7.5 சிஜிபிஏ. அது ஏதோ ஒரு நேம் தெரியாத ஒரு ரொம்ப லோவான காலேஜ்ல தான் படிச்சிருக்காங்க. எம்இ ஜிசிடி. அவ்வளவுதான். அது எம்இயும் 7.5 சிஜிபி தானே. நெறைய சிஜிபி எல்லாம் கிடையாது. ஆனா, அவங்க போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கம்பெனிக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு, அத ஃபுல்லா லேர்ன் பண்ணியிருக்காங்க. என்ன சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் படிக்கணும். அப்புறம் ஆன்சிஸ் ஒர்க் அவுட் பண்ணணும். அப்படி சொல்லிட்டு நெறைய அது சாஃப்ட் ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம், அவங்க என்ன ரெஸ்யூம ரெடி பண்ணியிருக்காங்க. கம்பெனிக்கு ஏத்தா மாரி ரெஸ்யூம ரெடி பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். அவங்க வாழ்க்கையே மாறிடுச்சு. 3 மாசம் போதும். இப்ப அவங்க பிஇயா இருந்திருந்தா, அவங்களுக்கு ஒரு 3 லேக்ஸோ, 4 லேக்ஸோ பெர் ஆனம் தான் கிடைக்கும். ஆனா எம்இயா இருக்கனால, கம்பெனிக்காரனே யோசிக்கிறான். ஓ! இவங்க எம்இயா, ஜிசிடியா 6 லேக்ஸ், 7 லேக்ஸ் குடுப்போம். 9 லேக்ஸ் குடுப்போம் அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. இப்ப அதுதான் எம்இயோட வரமே அதான். எம்இ படிக்கிறதுக்கு கவர்ன்மென்ட்டும் ஊக்குவிக்கிறாங்க. ரூ. 6,000 ஸ்டைஃபண்ட் தராங்க. எல்லா பிரைவேட் காலேஜும் எம்இ குளோஸ் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலேஜ்ல எம்இ அட்மிஷன்லாம் கவர்ன்மென்ட் காலேஜ்லயே அட்மிஷன் கம்மியா இருக்கு. ஆனா எம்இ படிச்சா வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு உங்களால நீங்க ரொம்ப அதிநுட்பமாலாம் ஒண்ணும் இது பண்ண தேவையில்ல. அந்த எம்இ படிச்சுட்டு கம்பெனிக்கு என்ன தேவை அப்படின்ற ஸ்கில்ல டெவலப் பண்ணுங்க. ரெஸ்யூம ரெடி பண்ணுங்க. ரெஸ்யூம கம்பெனிக்கு ஏத்த மாரி ரெடி பண்ணுங்க. ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டு, ரெஸ்யூம ரெடி பண்ணிட்டா வேலை ஈஸி. அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, 2 மணி நேரம் டைம் குடுத்து ஏதோ ஒரு டயகிராம்ல அனலைஸ் பண்ண சொன்னாங்களாம். அந்த பொண்ணு ஒரே மணி நேரத்துல அத முடிச்சனால, ஹேப்பியா கம்பெனில அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் குடுத்தாங்க. இதுதான் அன்புக்குரிய மாணவர்களே. சீட்டான்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. எத்தன பேருக்கு டான்செட்ன்னு முன்னாடி இருந்தது. இப்ப சீட்டா அப்படின்னு சொல்றாங்க. அந்த எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. யாரெல்லாம் பிஇ படிக்கிறீங்களோ, அப்போ பிஇ படிக்கிறவங்களுக்கு அந்த சீட்டான நோட்டிபிகேஷன் பாருங்க. நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணா இதான் அந்த வெப்சைட் அபிஷியல் வெப்சைட் டான்செட் சீட்டா 2024 அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது போய் நீங்க அப்ளை பண்ணுங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இதுவாகும். எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, சீட்டா எம்இக்கு பார்த்தீங்கன்னா, எம்இ, எம்டெக், எம்ஆர்க், எம்பிளான்லாம் படிங்க. ரூ. 1944 கவுன்சிலிங் ஃபீஸும் சேர்த்தே வாங்கிக்கலாம். எக்ஸாம் ஃபீஸ் ரூ. 1000 கவுன்சிலிங் ஃபீஸ் ரூ. 800 பிளஸ் 18% ஜிஎஸ்டி போட்டு ரூ. 1944 வாங்கிடுறாங்க. சோ இத நீங்க பாத்தீங்க எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்க்கு அதுல 50% 972 அப்படின்னு தராங்க. சோ நீங்க அப்ளை பண்ணுங்க. எல்லாருமே எம்இ படிங்க. அதாவது படிப்பு தான் நம்மள காப்பாத்தும். அந்த இது ஒரு படத்துல சொல்லுவாங்க. சிதம்பரம், தம்பி சிதம்பரம், காடு இருந்தா காட புடிங்கிப்பாங்க. காசு இருந்தா காச புடிங்கிப்பாங்க. கல்வி தான் உங்கள காப்பாத்தும். கல்வி காப்பாத்தும் தான். ஆனா என்ன அப்டின்னா, நீங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணணும். அதாவது யாராச்சும் உங்க ஸ்கல்ல உடைச்சு பார்த்தாங்கன்னா, ஸ்கல் ஃபுல்லா ஸ்கில் தான் இருக்கணும். ஸ்கில் இருந்தா
எல்லா ஸ்கில் உள்ள புள்ள பொழைச்சிக்கும். ஸ்கில் இல்ல, சோம்பேறியா இருந்தா வாழ்க்கை ஃபுல்லா சோம்பேறி. ஐயா எனக்கு வேலை கொடுங்க, வேலை கொடுங்க, வேலை கொடுங்க. பிஇ முடிச்சுட்டு நீங்க வந்து ஒரு கம்மியான லெவலுக்குலாம் போக தேவையில்ல. நீங்க பிஇ முடிச்சிட்டீங்கனாலே வந்து அற்புதமான படிப்பு. அது டோக்கன். அது உங்களோட டோக்கன். நீங்க அதுக்கப்புறம் என்ன லெவலுக்கு போறீங்க அப்படின்றது தான் உங்களோட தேவை. உங்களோட தேவை என்னன்னா, அதுக்கப்புறம் நீங்க நல்ல நிலைமைக்கு போகணும். எப்படி போகணும்? உங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணணும். ரெஸ்யூம ஸ்கில்லுக்கு கம்பெனிக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணணும். நிறைய பேர் பண்ற தப்பு வந்து ரெஸ்யூம் வந்து 5 பக்க கட்டுரை, 3 பக்க கட்டுரை அப்படிலாம் கிடையாது. அந்த பொண்ணு காட்டினா ஒரே ஒரு பக்கம் தான் இருக்கு. மொத்த ரெஸ்யூமே ஒரே ஒரு பக்கம் தான் இருக்கு. அந்த ரெஸ்யூமை பார்த்துட்டு நான் வந்து என்னடா இது, இப்போ இந்த காலகட்டம் இப்பேற்பட்ட காலகட்டமா, வரவங்களுக்கு எல்லாம் வேலையா, யார் வந்தாலும் வேலையா. அதாவது ஸ்கில் இருக்கா உள்ளவா, ஸ்கில் இல்லையா போய் பயிற்சி எடுத்துட்டு வா. வேலை இல்லைன்னு யாருமே சொல்றதே கிடையாது. இங்க வேலை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப கம்மியான சம்பளத்துக்குலாம் போவே தேவையில்ல. இப்ப அந்த பொண்ணு எம்இ ஃப்ரெஷ் பிஇ ஃப்ரெஷ் எம்இ ஆனா 6 lakhs பெர் ஆனம் 50,000 பெர் மந்த் தரதுக்கு ரெடியா தான் இருக்கு கம்பெனி. என்ன கேக்குறாங்க? நம்மளே ஒரு கம்பெனி வச்சிருக்கோம், நம்ம வேலைக்கு ஆகாதவனா நம்ம வேலைக்கு எடுப்போமா? வேலை தெரியாத வேலை எடுப்போமா? போய் 3 மாசம் பயிற்சினா அப்படியே கூகுள்ல பார்த்து ஏதாச்சும் வந்து எங்கெங்கெல்லாம் பார்த்து கோர்ஸ் யாரா பார்த்து ஏதாச்சும் ஒரு லேர்ன் பண்ணிட்டு நம்ம கம்பெனிக்கு என்ன தேவையான ஸ்கில்லோ அதை வச்சுட்டு வந்தா போதும். ஸோ இதான் வந்து நீங்க இந்த இது பாக்குறீங்க. இதுல அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர், எலிஜிபிலிட்டி, சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாம் பாருங்க. இது வந்து முக்கியமா வந்து எப்ப லாஸ்ட் டேட்ன்றத வந்து நீங்க இது பண்ணுங்க. லாஸ்ட் டேட்டை வந்து பாத்தீங்கன்னா சீட்டாக்கு 7/2/2024. யாராச்சும் பிஇ படிக்கிற குழந்தைங்க இருந்தாங்கன்னா சொல்லுங்க, எம்இ படிக்க சொல்லுங்க, கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்க சொல்லுங்க. அது ஒரு கெத்து. கவர்மெண்ட் காலேஜ் ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன காலேஜ்ல படிச்சோம்னா அடுத்தது வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு போறதுன்றது அடுத்த லெவல் ஆஃப் இது. அதுக்கப்புறம் வந்து அது ஐஐடி போறது அடுத்த லெவல், இல்ல ஃபாரின் யூனிவர்சிட்டி போறது அடுத்த லெவல். ஸோ இந்த மாதிரி நம்ம அறிவை பெருக்கிக்கிட்டே இருக்கணுமே தவிர டெய்லியும் காலைல இருந்த உடனே படிக்க முடியுமா? படிக்கிறது வந்து ஏதோ ஒன்று எக்ஸாமுக்காக படிக்கிறது கிடையாது. நான் அறிவு வளர்த்துக்காக படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி படிக்கணும். டெய்லியும் எழுதி பார்க்கணும், டெய்லியும் படிக்கணும், டெய்லியும் எழுதி பார்க்கணும். அதுக்கப்புறம் டெய்லியும் பேசி பார்க்கணும். இந்த மாதிரி கேமரா ஆன் பண்ணிட்டு முன்னாடி பேசி பார்க்கணும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் சொல்றது என்னன்னா பேசி பாருங்க. அதாவது படிக்கிறதுன்றது எக்ஸாமுக்காக படிக்காதீங்க, ஸ்கில்லுக்காக படிங்க, ஸ்கில்ல வளர்த்துக்குங்க. எல்லாமே வந்து ஒரு பயிற்சி முறையா படிங்க. ரெண்டாவது வந்து ரெஸ்யூமை வந்து பில்டு பண்ணிக்கிட்டே வாங்க. ரெஸ்யூமை பில்டு பண்ணிட்டே வாங்க. ஆட்டோமேட்டிக்கா படிக்கிற எல்லாருக்கும் வேலைன்றது ஒரு பொற்காலம் இல்லையா? இந்த காலகட்டம் வந்து பொற்காலம். ஆனா யாருக்கு தெரிய மாட்டுது அப்படின்னா இந்த வழி தெரிய மாட்டுது. ஓ, எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணணும், அது எங்க போடணும். அந்த பொண்ணு ஒரு சூப்பரான விஷயம் சொன்னா. என்னமா பண்ண, எப்படி நீ அப்ளை பண்ணியா, எங்காச்சும் பேப்பர் பார்த்தியா, அப்ளை பண்ணியா? இல்ல சார், நான் வந்து லிங்க்டின்ல ப்ரொஃபைல்ல போட்டு விட்டேன் சார். நான் பண்ண ஒர்க் அந்த டயக்ராம்லாம் கூட வந்து என் லிங்க்டின் ப்ரொஃபைல்ல போட்டேன் சார். ஸோ கம்பெனியே கூப்பிட்டாங்க சார். ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி கூப்பிட்டாங்க, கம்மியான சேலரி சொன்னாங்க, நான் நாட் வில்லிங் தெரிவிச்சிட்டேன். ரெண்டாவது இந்த கம்பெனி வந்து 6 lakhs பெர் ஆனம் வித்தின் 3 months. எம்இ படிச்சா வித்தின் 3 monthsல 6 lakhs இது பண்ண முடியும். அப்படின்னா ஏன் எம்இ படிக்க கூடாது? ஏன் எல்லா காலேஜும் எம்இ க்ளோஸ் பண்றாங்க? அது நம்மளோட புரிதல் இல்ல. எம்இன்றது ஒரு பிரகாசமான படிப்பு. வெளிநாட்டுல போய் 20 லட்சம் 40 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணி எம்எஸ் படிக்கிறாங்க பசங்க. ஆனா நம்ம ஊர்ல எம்இ படிக்க ஆள் கிடையாது. தயவு செஞ்சு அன்புக்குரிய மாணவர்களே, இந்த சீட்டான்றது ஒரு சூப்பரான எக்ஸாம். நீங்க அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம ஆக்சுவலா எடுக்கிற மார்க் ஒன்று இருக்கும், நார்மலைஸ் மார்க் ஒன்று இருக்கும். நீங்க போயிட்டு சீட்டா எக்ஸாம் எழுதிட்டு தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் எழுதிட்டு வாங்க. அது 4 கொஸ்டின் இருந்தாலும் சரி, 5 கொஸ்டின் இருந்தாலும் சரி, 10 கொஸ்டின் இருந்தாலும் சரி, தெரிஞ்சது மட்டும் எழுதிட்டு வாங்க. நீங்க எலிஜிபிள் ஸ்கோர் வந்துடுறீங்க. ஸோ இது நல்ல பொன்னான வாய்ப்பு. இன்னும் அப்ளை பண்ற டேட் இருக்கு. நீங்க ஒரு எந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கணும்னாலுமே வந்து நீங்க கல்வியால உங்களால வேலையை அடைய முடியும். உங்களுக்கு வழிகாட்டுதல் இல்லாம தான் வேலை கிடைக்காம இருக்குமே தவிர, சரியான வழிகாட்டுதல் இருந்தா எல்லாருமே வேலை வாங்கிடுவீங்க. உங்களால வேலை வாங்க முடியலன்னா வாங்க, எப்படி ப்ரொஃபைலை பில்ட் பண்றேன் நான் கத்துத்தரேன், கத்துக்குங்க, வேலை வாங்குங்க. எல்லாருமே இந்த பொற்காலத்துல அற்புதமான வாழ்க்கையை வாழுங்க. யாருமே கவலைப்படாதீங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டு 5 வருஷம் 10 வருஷம்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்கில்ல வளர்த்துக்குங்க. ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸ்கில்ல வளர்த்துக்குங்க. ஸ்கில்ல வளர்த்துக்கிட்டே ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா லைஃப்ல நீங்க எதிர்பார்க்கிற அந்த பொற்காலத்தை வாழலாம். உங்க வாழ்க்கை வந்து உங்க சந்ததிக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும்னா படிங்க, படிங்க, எழுதுங்க, படிச்சதை பேசி பாருங்க, அதை ரெக்கார்ட் பண்ணுங்க, படிச்சதை அடுத்தவங்களோட பரிமாறிக்குங்க. வாழ்க்கை வந்து ஒரு ஒளிமயமான எதிர்காலம். இன்னைக்கு வீடியோ வந்து கண்டென்ட் முக்கியமா என்னன்னா சீட்டாக்கு அப்ளை பண்ணுங்க. எல்லாரும் கவர்மெண்ட் எக்ஸாம் கவர்மெண்ட் காலேஜ்ல சேருங்க. சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பிரகாசமான ஒரு லைஃப் இருக்கு.
உங்களுக்கு பிரகாசமான வழிகாட்டுதல் இருக்கு. நீங்க அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு நீங்க படிச்சுட்டு வேலை இல்லாம இருந்தீங்கன்னா எப்படி எந்த ஸ்கில்ல டெவலப் பண்ண போறீங்க, என்ன ரெஸ்யூம் போட போறீங்க, எப்படி லிங்க்டின்ல அப்லோட் பண்ண போறீங்க, ஏதாச்சும் உங்களுக்கு கைடன்ஸ் வேணும்னா எல்லாமே ஃப்ரீ கைடன்ஸ் தான். நீங்க வந்து இது பண்ணுங்க. படிச்சதுக்கு ஏத்த மாதிரி வாழ கத்துக்குங்க. படிச்சதுக்கு ஏத்த மாதிரி வேலையை வந்து வாங்குங்க. வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்.